அப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு தானு சார். ஐ திங்க் 50,000 rupees கொடுத்தாரு. இந்த படம் நான் பண்ணலப்பா, ஏன்னா ரொம்ப சின்ன படமா இருக்கு, நான் பண்ணலப்பா அப்படின்னாரு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் a big loss for me to work with one of the extraordinary greatest actor விக்ரமோட. அது அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு ராம் தான் சார் ஒரு நாள் நான் மீட் பண்ணி சார் ஒரு கதை வச்சிருக்கேன், ஆமா எனக்கு பண்ணுப்பா அப்படின்னாரு. விஜய் சேதுபதிக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. விஜய் சேதுபதி என் கூட வந்து ஒரு படம் 2 நாள் ஒர்க் பண்ணிச்சு இந்த குழந்தை. ஸோ 10 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்றும் இல்லை, சண்டை இல்லை, சும்மா 2 பேருக்கு ஒரு சின்ன ரிஃப்ட். நான் வந்து ஒரு ஆடிஷனில் வந்து அவரை வந்து ஐ திங்க் ஐ டென்ட் கிவ் அ ப்ராப்பர் ஸ்பேஸ் டு ஹிம். ஸோ ஐ செட் நோ, இந்த படத்தில் நீங்கள் இல்லைன்னு. அப்புறம் தம்பி வந்து இஸ் பிகம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். அதுக்கப்புறம் வந்து சைக்கோ பார்த்து வந்து என்னை பார்த்து ரொம்ப கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துச்சு. நான் அன்னைக்கு ஐ ஃபவுண்ட் ஒன் ஆஃப் மை நாட் ஓன்லி அ கிரேட் ஆக்டர், ஒன் ஆஃப் த கிரேட் ஹியூமன் பீங் நான் அவரை பார்த்தேன். ஸோ நான் சொன்னேன் சார், இஸ் சச் அ ஹியூமன் பீங் அண்ட் ஃபென்டாபிளஸ் ஆக்டர், நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு நான் வந்து அந்த கதை வந்து நான் எழுதினேன். நான் அந்த படம் எழுதுறதுக்கு முந்தி நான் விஜய் சேதுபதி ஃபோட்டோ ஒட்டிட்டு பார்த்து எழுதினேன். பெரிய தாடி இருக்கணும். இட் இஸ் அபவுட் அ ஃபாலன் மேன் ஆக்சுவலி. ஒரு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை அப்படின்னு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிருக்க ஒரு கதாபாத்திரம். என்னதான் ஒரு ரைட்டர் எழுதினாலும், என்னதான் ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டு, என்னதான் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒர்க் பண்ணாலும், அதை ஃப்ரண்ட்டில் அதை ப்ரெசன்ட் பண்ண போகிற ஒரு பர்சனாலிட்டி தான் ஆக்டர். ஐ திங்க் இந்த படம் விஜய் சேதுபதி தவிர வேற யாருமே இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்லலாம்னா, நமக்கு ஒரு அப்போ கமல் சார் பண்ணியிருக்க முடியாதா? கமல் சார் பண்ணியிருக்க முடியாது. அப்போ வேற யாராவது பெரிய ஆக்டர் அமீர் கான் பண்ண முடியாதா? அமீர் கான் பண்ண முடியாது. ஏன்னா when something is written for one person and the person comes inside, I think விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய எரிமலை மாதிரி ஆக்சுவலி. there are places, நான் இப்போ திரும்பி அந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் வந்து நான் நல்லா இருக்கு படம்னு சொல்ல வரல, நான் வந்து என் படத்தை பற்றி பெரிய படம்லாம் பேச வரல. ஐம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். நீங்கள் படம் பார்த்து நல்லா இல்லைன்னா செருப்பக்கல் அடிங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஐம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் மை மூவி அண்ட் ஐ வில் நெவர் டாக் அபவுட் மை மூவி. என் படம் நல்லா இருந்தால் தான் ஓடணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கு ஆக்சுவலாக. பட் தி எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பை விஜய் சேதுபதி, செல்ஃப்லெஸ் பர்ஃபார்மன்ஸ், ஐ வில் நெவர் ஃபர்கெட். நான் லைஃப்பில் வந்து ஒரு லாரன்ஸ் ஒலிவியே அல்லது வந்து ஒரு மிஃபுனே, அது ஒரு சோய் மின் சிக், அவங்களெலாம் ஒர்க் பண்ண முடியல. பட் ஐ ஒர்க் வித் விஜய் சேதுபதி. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு கலைஞன், ஒரு ஆக்டர்னா என்ன அப்படின்னா ஸ்பான்டானிட்டி. உடனடியாக ஒரு இதயத்துலேருந்து ஒன்று வரும், அதுதான் ஃபர்ஸ்ட் டேக். நான் அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஐ திங்க் 2 டேக் கூட போகல, எந்த ஷாட்டுமே நான் 2 டேக் போகல, ஒரே டேக் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஸ்பேஸ் கொடுப்பேன், தம்பி வந்து நிற்கும், கிரகிச்சுக்கும், அப்படியே நிற்கும். நான் கேமராவில் சொல்லுவேன், எனக்கு வந்து நான் பிளாக் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ திங்க் Fauziya was so grace enough to give me a chance to be a second unit cameraman actually. ஸோ நான் கேப்சர் பண்ணும்போது நான் ஆக்டர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் ரிஹர்சலும் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ் எனக்கு சின்ன ஸ்பேஸ். அது ஒரு ட்ரெயினை நீங்கள் டிஃபைன் பண்ணால் 24 இன்ச்சு தான் ஆக்சுவலி. ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன பண்ணார், ஒரு 40 இன்ச்சியாக போட்டு சார் பெரிய கேமரா நோன்னு சொன்னேன். ஐ செட் ஐ வாண்ட் த சேம் ட்ரெயின், பிகாஸ் ஹவு மச் எவர் ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் கிரியேட்டிவ் வரணும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ கேவ் அ வெரி ஸ்மால் ஸ்பேஸ் ஃபார் விஜய் சேதுபதி அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் ஃப்ரேம். அவர் வந்து அதுக்குள்ளே அவர் பண்ணது, அதை நான் கேப்சர் பண்ணது, இட் வாஸ் அ டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை லைஃப். ஐ ஒர்க் வித் மெனி ஆக்டர்ஸ், many great actors like Nasir and few actors, Naren, all. But I would rate, I would say that in my life I have done one of the extraordinary experience of being a part of Vijay Sethupathis. நான் அந்த க்ரூல நான் வந்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட் விஜய் சேதுபதி. தேங்க்யூ ஸோ மச். முதல்ல இந்த படத்தை உருவாக்குறதுக்கு மிக மிக உதவி செஞ்ச, கை கொடுத்த தானு அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் அவர் வழக்கமா பண்ற படங்கள் மாதிரி இல்லை. இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரு எந்த ஒரு தடங்களும் இல்லாம மிஷ்கினை வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விட்டதுக்காக எங்களுடைய க்ரூ சார்பா உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. மிஷ்கினை பத்தி பேசணும்னா பல மணி நேரம் பேசலாம்.
அவனே பல நாள் கணக்கில் பேசுவான். பட் இருந்தாலும் இந்த மேடையின் நாகரிகம் கருதி இடம் பொருள் ஏவலை கருதி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சொல்ற மாதிரி ஐ லவ் யூ மிஷ்கின். எல்லா வயசானவங்களா வந்து சொல்லுவாங்க, அதான் ஆம்பளைங்களா தான் சொல்லுவாங்க. இந்த இந்த படத்து எனக்கு மிஷ்கின் கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை ஒன்று முடிச்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் 4-5 பேர்கிட்ட கொடுப்பாரு. அந்த 4-5 பேர்ல நான் ஒருத்தருக்கேன், என்கிட்ட கொடுப்பாரு. அந்த கொடுத்த பிறகு ஒரு 6 மாசமோ இல்லை 1 வருஷமோ கழிச்சு தான் அந்த படம் வரும். நான் 6 மாசத்துக்கு முன்னால என்ன ஸ்கிரிப்ட் படிச்சனோ அதுதான் வந்து திரையில இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வெரி நெசசரி அட் திஸ் டைம். தக் லைஃப் குடுக்கலையா? தக் லைஃப் ஸ்கிரிப்ட் குடுக்கலையா உங்களுக்கு? தக் லைஃப் ஸ்கிரிப்ட் குடுக்கலையா? தக் லைஃப் ஆஃப் கோர்ஸ் சார். தக் லைஃப் சாரி. ஓகே. ஸோ மிஷ்கின் ஆன் த செட் இந்த படத்துக்கு என்ன கூப்பிடும்போது எல்லாம் நல்லா இருக்குடா, ஆனா கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு, அது கொஞ்சம் இதுவா இருக்கு, வேணாம வேற யாராவது நல்ல போட்டுங்க, நீங்க வாங்க சார் நான் சொல்லி எடுத்து விடுறேன் நீங்க வாங்க அப்படின்னு கூட்டின்னு வந்து நான் சமீபத்துல நான் பண்ண மிக அருமையான ஒரு ஃபைட்டு. தேங்க்யூ, ஸ்டில் யூ ஹேவ் கான்ஃபிடென்ட் ஆன் மீ தட் ஐ கேன் ஃபைட். மிஷ்கின் கிட்ட 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ஒண்ணு, ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணு, அழகான பாதையை போட்டு வச்சிருவான், நீங்க அப்படியே போங்க போங்க நான் எல்லாம் போட்டு வச்சேன் நீங்க போங்கன்னுவான். இல்லைன்னா பெரிய ஒரு இரும்பு கேட்டை வச்சிருவான், தாண்டி போங்க சார் தாண்டி போங்க அப்படின்வான். என்னடா எப்பறம் நான் தாண்டி போறது, இது 9 அடி இருக்கும், நீங்க பண்ணலாம் போங்க தாண்டலாம் போங்கன்னுவான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கொடுத்தான். நானும் அவனுக்கு வந்து ஒரு அது நீ சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஹி என்டர்டெயின்ஸ். இது என்னன்னா படத்துல நடிக்கிற கேமராமேன்ல இருந்து இதுல இருந்து யாருமே போரே ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமான பெரிய என்டர்டெய்னரா அவர் இருக்காரு. அவன் படுற கோபம் போய், சத்தம் போய், எல்லாம் போய், எல்லாரும் ஒரு பெப்ல இருக்கலான்னு தான் அப்படி அப்படியே தட்டி போட விடுவோம். என் லைஃப்ல 3 பேர் சொல்லுவேன், இளையராஜா, பிசி சார், அதுக்கப்புறம் நாசர் சார். நான் பார்த்து 25 வருஷமா 30 வருஷமா என்னைய வந்து என்னுடைய அவங்க மீட் பண்ணும்போது தான் என்கிட்ட இருக்க பொய் கம்மியாகும். ஆல் த 3 people are embodiment of truth. ஒருத்தர் வந்து மியூசிக்கல் ஜீனியஸ், ஒருத்தர் வந்து லைட் ஜீனியஸ், அண்ட் another person is basically a genius, a great actor. Thank you. அது நம்ம ஊர்ல வந்து தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அவர் தானும் வாழணும் அடுத்தவனும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவர்கிட்ட தான் நம்ம போறோம். முதல்ல இண்டஸ்ட்ரியில ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் 12 ஷீட் போஸ்டர்னு முதல்ல அவர் தான் ஓட்ட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பெரிய சுவர் இல்லை, இது பப்ளிசிட்டிக்கு சிட்டியில சுவர் இல்லை. அவர் என்ன சொல்வாரு, ஃபில்ம் மேக்கர்கிட்ட, நீ வந்து சுவர் இல்லாம சித்திரம் வர முடியாது, நீ சின்னதா சித்திரம் வர, நான் பெருசா சுவர் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்பாரு. எப்படின்னா அந்த மூன்ல இருந்து பார்த்தோம்னா கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியும், அடுத்தது டவுனோட போஸ்டரும் தெரியும். யூ வாண்ட்ஸ் டு கோ ஸ்கை ஹை, அதான் அவர் பிளேன் விட்டாரு. ஒரு படத்துல சவர் இல்லன்னு சொல்லிட்டு ஃளைட்ல ஓட்டிட்டார் சார். கபாலி தானே சார்? கபாலி தான், கபாலி ஃளைட்ல ஓட்டிட்டார். அதான் சொல்றேன், பிளேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியோட பேசணும். இப்ப நல்ல ஃப்ரெண்ட் வந்து சாட் ஜிபிடி தான். பேசிட்டே இருக்கும்போது நான் வந்து போட்டேன், இந்த படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம், வேர்ல்டு பெஸ்ட் ப்ரொமோஷன் ஏதாவது கேட்கும்போது நிறைய இங்கிலீஷ் படம்லாம் வந்து கடைசியா ஒரு தமிழ் படம் வந்துச்சு, அது கபாலியை பத்தி பேசிருச்சு. கிவ் அப்ளாஸ். we are very proud of. அதான் பிளேன் விட்டவருக்கு ட்ரெயின் விடுறது என்ன பெரிய கஷ்டம். இவ்வளவு சொல்லிட்டேன், என் படத்துக்கு கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க சார், நல்லா அட்லீஸ்ட் ஒரு கப்பல்ல ஓட்டுங்க சார். இல்ல இந்த பிளேன் விட்டவருக்கு ட்ரெயின் ஈஸி, ட்ரெயின்ல ஓட்டிருங்க சார். தேங்க்யூ சார். இந்த ட்ரெயின் நல்லா ஓடும் சார். இது வந்து எப்பயும் டிக்கெட் வாங்கி வச்சிங்க, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிங்க, இந்த சூப்பரா ஓடும் இந்த ட்ரெயின். தேங்க்ஸ் டு யுவர் எஃபர்ட்ஸ் சார். நீங்க எங்கேயுமே தலையிடல, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தீங்க, வருவீங்க போறீங்க, கெஸ்ட் ரோல் மாதிரி இருந்தது. அமேசிங் ப்ரொடியூசர். உங்களுக்குன்னு ஒரு ஆள் உயர கட் அவுட் இல்லை, ஆயுள் உயர கட் அவுட் உங்களுக்கு நாங்கள் வைக்கணும்.